SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். தொல் தமிழா சொல் 2025 வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 2/2/2025. இடம் தூய நெஞ்ச கல்லூரி, திருப்பத்தூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தமிழகத்திற்கு ஆலோசனை சொல்வதை ஆளுநர் நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவரை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் புலியூர் பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் பயிலரங்கம் நிகழ்ச்சி அக்கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், வானதியார்புரம் பகுதியில் உள்ள நிலங்களை NLC நிர்வாகம் கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதில் இழப்பீடு மற்றும் பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்திய போது காவல்துறையினர் அடாவடி போக்கிற்கு கண்டனம் தெரிவித்தார். சமீப காலமாக சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் போக்கு என்பது தமிழக முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் கண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் நிகழ்வாக அமையவில்லை என கூறினார். காட்டுமிராண்டித்தனமாக போலீசார் பெண்களை இழுத்து செல்வதாகவும் அரசியல் கட்சியினரை கைது செய்வதாக தெரிவித்த அவர் இதற்குரிய விளக்கத்தை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தமிழகத்திற்கு ஆலோசனை சொல்வதை ஆளுநர் நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவரை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆளுநர் அவர்கள்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படாமல் தன்றோண்டித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு என்பது ஒரு சமூக நீதி புரிதல் உள்ள தமிழர் மக்களை கொண்ட ஒரு தேசம், ஒரு நாடு. ஆக இங்கு பீகாரிலிருந்து வருகை தந்த சனாதன அரசியலை பின்பற்றி வாழ்கின்ற நம்முடைய தமிழக ஆளுநர் RN ரவி போன்றவர்கள் உலகத்திற்கே அறிவுரை வழங்கி ஆலோசனைகளை வழங்கிய ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட என் தமிழ் இனத்திற்கு ஆலோசனை சொல்வதையும் அறிவுரை சொல்வதையும் அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அவர் வகிக்கின்ற அந்த அரசியல் சாசன அமர்வின் தமிழ்நாட்டின் தலைவராக இருப்பதற்கு அழகு. இதை தொடர்ந்து அவர் மீறுவார் என்று சொன்னால் ஒன்றிய அரசு அவரை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு.